பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா? திமிரு தானே. சிவன் கழுத்தில் இருக்கும் வரைக்கும் தான் அதற்கே பாதுகாப்பு. இறங்கி வந்தால் அந்த சிவனே கைவிட்டு விடுவான். இரவில் பூனையின் முகமும் கண்களும் புலி போல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் பூனை புலியாக முடியாது. இதற்கு இறைவனால் படைக்கப்பட்ட பூனையின் பரிமாணமே புலி என்று எடுத்துக்கொள்ளலாமா? அதே போல குரங்கின் பரிமாணமே மனிதன் என்று எடுத்துக்கொள்ளலாமா? தரையில் ஊர்ந்து செல்லும் எறும்புகள் ஒரு நாளும் பட்டாம்பூச்சியின் வண்ணங்களை கண்டு பொறாமைப்படுவதில்லை. பலம் மிகுந்த யானை ஒரு நாளும் கழுகை போல பறக்க வேண்டும், இறக்க வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டதும் இல்லை. காகமும் குயிலும் உருவில் ஒற்றுமையாக இருந்தாலும் ஒரு நாளும் குயிலை போல காகம் கரைவதில்லை. சிற்பங்கள் எல்லாம் கருங்கல்லில் இருந்து உருவானாலும் எல்லா கருங்கல்லும் தன்னை சிற்பங்களாக பாவிப்பதில்லை. கண்ணெதிரே வளர்ந்து வரும் குழந்தைகளை கண்டு ஒரு நாளும் தாய் தந்தையர் கர்வம் கொள்வதில்லை. காக்கையும் குயிலும் உருவத்தில் ஒன்றாக இருந்தாலும் முட்டையிட்டும் அடைக்காக்க தெரியாத குயில் தனது முட்டையை காகத்தின் கூட்டில் சென்று வைப்பது போல இறக்கை முளைக்கும் தருவாயில்தான் தான் இனம் இல்லை என்பதை காகம் உணர்கிறது, தவறிவிடுகிறது. அதுவரை இதற்காக காத்திருந்த குயில் இப்பொழுது தன் இனத்தை காக்க நினைக்கிறது. முட்டையிட்ட காகத்திற்கு எண்ணிக்கை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தன் இனத்தை பத்திரப்படுத்திய குயிலுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்புகள் இல்லை. இதை எப்படி சொல்லலாம்னாக்க, ஒரு மனுஷனுக்கு எத்தனை வீடு இருந்தாலும் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு ரூம்ல தான் படுக்க முடியும். நீ வகை வகையா எத்தனை கார்கள் வச்சிருந்தாலும் நீ ஒரு கார்ல மட்டும்தான் பிரயாணம் செய்ய முடியும். நீ வளரும் தருவாயிலும் வளர்ந்த தருவாயிலும் பொறாமை கொள்ளாதே. மாறாக அவர்கள் கடந்து வந்த அனுபவங்களை கணக்கில் கொள். சிறு குட்டையில் நீந்து பழகிய உனக்கு ஆழ்கடலில் நீந்துவதற்கு இன்னும் பயிற்சி வேண்டும். அனுபவமே அந்த ஆழ்கடல். அதை சொல்லாலும் செயலாலும் புரிய வைக்க முடியாது. எப்பொழுதும் நம்பிக்கை கொள். காக்கை மீது குயில் வைத்த நம்பிக்கை போல. மேற்கண்ட சுழற்சியில் ஒன்று தவறினாலும் மனிதநேயம் மாறிவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு அருணை ஞானி என்று சர்ச் செய்து யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைந்து கொள்ளுங்கள்.